அதில் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வந்து ஒரு 15லேருந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஓசோன் லேயர், ஓசோன் படிவம் வந்து இருக்குது. ஓசோன் படிவம் என்னென்னா வாயுக்களால் நிறைந்த ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி, இந்த பூமிக்கான ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஓசோன் நமக்கு தெரியும், 3 ஆக்சிஜன் மாலிகூல் சேர்ந்த ஒரு வாயு நமக்கு வந்து தெரியும். அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கவர் மாதிரி, ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி பூமிக்கு மேலே வளிமண்டலத்தில் சூரியன்லேருந்து மற்ற இதுலேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள்லேருந்து பூமியில் வரக்கூடிய நம்மை வந்து காப்பாற்றுது. அப்போ இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புவியின் வெப்பம் தொழில் புரட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் இந்த புவியின் வெப்பம் சராசரியாக என்னவாக இருந்ததோ அதை விட 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல் கூடிவிட்டால் இந்த உலகம் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்கும் என்று 1.5 வந்தாலே சிக்கல்கள் தான். இப்போவே நம்ம சிக்கல் சந்திச்சிருக்கணும். இப்போ வந்து 1.1 1.2 வந்து ஆவரேஜாக போயிட்டு இருக்குது. 1.5 வந்தாலே இது வந்து மிகப்பெரிய சிக்கல்களை வந்து ஏற்படுத்திவிடும் அப்படி சொல்லிட்டு அந்த அறிக்கை வந்து ஒரு மிக மிக முக்கியமான விஷயங்கள் வந்து வெளியிட்டு வச்சது. கடந்த பிப்ரவரி மாதம் 1986 ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு பிறந்த எந்த குழந்தையும் இதுவரை ஒரு இயல்பான மாதத்தை தன்னுடைய வாழ்நாளில் பார்த்ததில்லை. கடந்த 428 மாதங்களாக இந்த பூமியில் பிறந்த எந்த குழந்தையும் ஒரு இயல்பான மாதத்தை இதுவரை பார்த்ததில்லை தன்னுடைய வாழ்நாளில். ஒவ்வொரு மாதமும் அதற்கு முந்தைய வருடத்தின் வெப்ப சராசரியை விட அதிகமான வெப்பம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை இந்த அறிக்கை தெளிவாக தெரிவிக்கின்றது. இந்த பூமியில் உள்ள இப்போதுள்ள கார்பனின் அளவு இன்றைக்கு இன்னும் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் இப்போதுள்ள கார்பனின் அளவு கடந்த 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு கார்பன் அளவு இருந்ததோ அதே அளவு இப்போது வந்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னைக்கு இருக்கின்ற பல உயிரினங்கள் வந்து அப்போ கிடையாது, மனிதர்கள் உட்பட பல உயிரினங்கள் அப்போ கிடையாது. இன்னைக்கு இந்த வளிமண்டலத்தில் உள்ள மீத்தேனின் அளவு 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வளிமண்டலத்தில் எவ்வளோ மீத்தேன் இருந்துச்சோ அந்த மீத்தேன் தான் இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய கார்பன் உமிழ்வை குறைத்து வரக்கூடிய 2025க்குள்ள ஓராண்டாவது 1.5 டிகிரிஸ் தொற்றுன்னு சொல்கிறாங்க. 2030க்கு பிறகு 1.5 டிகிரிஸ் கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 2050க்குள்ளாராக 2 டிகிரி போய் 2050 தாண்டும் பொழுது 2050க்கு அடுத்த சில ஆண்டுகளிலேயே 3 டிகிரி செல்சியஸை தொட்டுவிடும் புவியின் சராசரி வெப்பநிலை சொல்லி அறிக்கை வந்து சொல்லுது. ஸோ 3 டிகிரி எக்கனாமின்னு எக்கனாமிஸ்ட் வந்து ஒரு ஹெட்லைன்ஸ் வந்து போட்டாங்க. அப்போ இன்னைக்கு நம் கண் முன்னால் உள்ள மிகப்பெரிய சவால் என்பது இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு நாம் எப்படி நம்மை தகவமைத்துக் கொள்வது, மானுட சமூகமாக எப்படி நம்முடைய இருத்தியலை உறுதிப்படுத்தப் போகிறோம் என்பதுதான் இன்னைக்கு நம் முன்னால் உள்ள ஆகப்பெரும் சவால். என்ன செய்யணும் தெளிவாக சொல்லியிருந்த அறிக்கை உலக நாடுகள்லாம் 2025க்குள்ளாராக, இன்னும் 3 ஆண்டுகளுக்குள்ளாராக 4 ஆண்டுகளுக்குள்ளாராக அதோடைய கார்பன் எமிஷனை, கார்பன் உமிழ்வை அதோட பீக்கை தொட்டணும். அதுக்கப்புறம் எல்லாமே குறைக்க ஆரம்பிக்கணும். 2050க்குள்ளாராக உலகத்தில் உள்ள கார்பன் உமிழ்வு கார்பன் சமநிலையை அடைந்துவிடும். கார்பன் சமநிலைனா பெருங்கடல்களும் காடுகளும் எவ்வளோ கார்பனை உள்வாங்கிக்குமோ அதை மட்டும் தான் வந்து வெளியிடணும், அது மாதிரி வெளியிடக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். கடந்த 150 ஆண்டுகளாக நாம் செய்த பல விஷயங்களை நாம் மீளாய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். மறு ஆய்வுக்கு உட்படுத்தி நாம் நம்முடைய தொழில் செய்கின்ற முறை, நம்முடைய வாழ்வியல் முறை, நம்முடைய மின் உற்பத்தி முறை, நம்முடைய போக்குவரத்து முறை, நம்முடைய உணவு தயாரிக்கும் முறை என எல்லாவற்றையும் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதனால தான் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலர் வந்து சொல்றாரு, திஸ் டிகேட் இஸ் கோயிங் டு பி த டிசைடிங் டிகேட். வரக்கூடிய 10 ஆண்டுகள் மானுட இருத்தியலை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு 10 ஆண்டுகளாக இருக்க போகின்றன. இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாராக நாம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 2050 வாக்கில் 2050 தாண்டும் பொழுதெல்லாம் உலகம் மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திக்கும். ஏற்கனவே சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், இடா புயல் வந்து அமெரிக்காவில் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தோம். ஜெர்மனியில் ஏற்பட்ட வெள்ளத்தை வர்ணிப்பதற்கு ஜெர்மன் மொழியில் வார்த்தைகளே இல்லை என்று ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் தெரிவிக்கிறார்கள். சீனாவில் ஹுனான் மாகாணத்தில் 1 வருடம் பெய்ய வேண்டிய மழை 3 நாளில் பெய்து கொட்டி தீர்க்கிறது. மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய மழை பொழிவு, மூணாறில் நிலச்சரிவு ஏற்படுகிறது. பனிப்பாறைகள் உருவதால் கடல் மட்டம் உயர்கிறது. ஸ்மால் ஐலண்ட் நேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறு தீவு நாடுகள் தாங்கள் இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ளால் தங்கள் நாடுகள் முழுவதுமாக கடலுக்குள் போய்விடும் என்று அஞ்சி மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றன. இங்கே தமிழ்நாட்டில் மன்னார் வளைகுடாவில் 21 தீவுகள் இருந்தன. இன்றைக்கு நம்ம 19 தீவுகள் தான் இருக்கின்றன. 2 தீவுகள் கடலுக்கு கீழே சென்று விட்டன. கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரைக்குள்ள அந்த கடற்கரை பகுதியில் கிட்டத்தட்ட 4500 ஏக்கர் கடலுக்குள் சென்று விட்டது கடந்த 20 ஆண்டுகளில். காலநிலை மாற்றம் எந்த மாதிரியான விளைவுகளையும் செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கான நம் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய பல்வேறு விஷயங்களை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கும். சென்னை வெள்ளம், கஜா புயல், ஒக்கி புயல் போன்ற பல்வேறு புயல்களின் தீவிரத்தன்மை, அதை கணிக்க முடியாமல் போன தன்மை எல்லாம் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளாக இருப்பதாக விஞ்ஞானிகளும் ஆய்வாளரும் தெரிவிக்கிறார்கள்.